மிஸ்குடைய நிர்வாகத்தினர்கள் வெளியே நிற்கிறாங்க. உங்களுக்கு மேலான பொருளாதாரத்தை கொடுத்து உதவி பண்ணி அன்போடு கட்டுக்கொள்கிறேன். இன்ஷால்லா ஒவ்வொரு வாரம் இன்ஷால்லா காசாக்காக வசூல் பண்ண சொல்லி நமக்கு சச்சபையில் வசாரத்தில் வக்காப்பில் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா இந்த பணியில் தொடர்ச்சியாக இன்ஷால்லா நடைபெறும். எல்லா நிகழ்ச்சிகளும் மேலான பொருளாதாரத்தை கொடுங்க. எப்பொழுதும் அவங்களுக்கு முடியுமோ அந்த நேரத்தில் இன்ஷால்லா கொடுங்க. முறைப்படி அவங்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இன்ஷால்லா இரங்கல் கூட்டம் நடைபெறும். பேசுகிறவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கம்பளி பஷீர் பார்த்துருக்காங்க. அவங்க அன்போடு மேட்டைக்கு அழைக்கலாம். மரியாதைக்குரிய ஜாயிர் சலீம் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார கல்வியை காப்பாளர் குழு ஜாகிருதீன் பாய் ஜாகிருதீன் பாய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்த சோதரிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. Alhamdulillah wa nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. Allah Ta'ala Quran சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم وكفوا عن مصالحهم. وقال أيضا اكثروا ذكر هادم اللذات. கர்மான்களே, பெரியவர்களே, நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபரை இந்த குவைத்தில் ஏறக்குறைய இந்த குவைத்துடைய யுத்தம் நெருக்கடிக்கு பிறகு வந்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வந்தக்கூடிய முக்கியமான ஒரு நபர்களில் மரியாதைக்குரிய AKS அப்துல் நாசர் ஏற்கனவே 1992 குவைத்துக்கு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக 2023 வரையும் இந்த குவைத்தில் இருந்தாங்க. 2024 ஒரு சில வருஷம் தான் குவைத்தை விட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக 30 வருடங்களாக இந்த குவைத் நாட்டில் ஒரு முன்மாதிரி ஒரு 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 நம்பிக்கையாளராக, ஒரு சிறந்த ஒரு மார்க்க சேவகராக, சிறந்த சேவையாளராக இந்த நாட்டில் வாழ்ந்து எத்தனையோ மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க. அவங்க பற்றி நினைவு போவது அவசியமாக இருக்குது. எதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புதுக்குரு மஹாசின மௌத்தா. மஹாசின் அப்படின்னா நல்ல விஷயங்கள். உங்களை யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் நினைவு கூறுங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு படிப்படியாக இருக்கும். இப்போ நாமளும் இந்த மாதிரி ஒரு ஆளாக நம்ம மாறணும். எத்தனை சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சேவைகள் செஞ்சு இந்த சேவைகள்லாம் செய்து முடித்ததுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. இந்த சேவைகள் செய்யக்கூடிய யார் ஆள் இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு சலாஹியத்தை கொடுத்துருக்கான், ஒரு திறமைகளை கொடுத்துருக்கான், ஒரு நன்னம்பிக்கை கொடுத்துருக்கான், தக்குவா கொடுத்துருக்கான். உங்களுக்கு சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் தக்குவா உள்ளவங்க. எல்லாம் உங்களை என்ன செய்யறான்னு கூட்டங்களாக, கோத்திரங்களாகவும் குடும்பங்களாகவும் எல்லாம் படிச்சிருக்கலாம். நீங்கள் எல்லாம் என்ன ஒரே ஆண்லேருந்து பெண்லேருந்து வந்தவங்க தான் இருந்தாலும் உங்களை எல்லாம் உலகம் பூரா பறவை எல்லாத்தாலும் பல குடும்பங்களாக, கோத்திரங்களாக, பல நிறுத்தவர்களாக, கலாச்சாரம் மிக்கவர்களாக, மொழி பேசக்கூடியவர்களாக எல்லாம் ஆக்கியிருந்தா கூட கடைசியில் நீங்கள் அதில் யார் சிறந்தவங்க கேட்டால் தக்குவா வருவாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா தக்குவாவை தான் கொண்டு வரணும். அந்த தக்குவா ஒரு மனுஷனுக்கு வந்தால் தான் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். முத்தகீங்களை பற்றி அல்லா தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூற சொல்கிறாங்க. இக்ஸிரு அப்படின்னா அதிகமாக, கசீர் நீங்கள் அதிகமாக இக்ஸிரு திக்ர்னா நினைவு, அதிகமான நினைவு கொள்ளுங்கள். ஹாதிமுல் லத்தாத். ஹாதிமுல் லத்தாத் அப்படின்னா என்னன்னு கேட்டால் சஹாபா கேட்குறாங்க, ஹாதிமுல் லத்தாத்னா என்ன? ஹாதிமுல் லத்தாத்னா மௌத். லத்தாத்னா என்ன? லதீத், இனிமை, சந்தோஷங்கள். உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. உங்களுக்கு பெற்றோர்கள் சந்தோஷம், நண்பர்கள் சந்தோஷம், மனைவியோர் சந்தோஷம், பிள்ளைகள் சந்தோஷம், உங்கள் தொழில் வாய்ப்புகள் சந்தோஷம், கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யங்கள்லாம் சந்தோஷம். எல்லா சந்தோஷங்களையும் ஒரே நொடியில் அடுத்து தெரியக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். எவ்வளவு எனக்கு ஆசாபாசங்கள் இருக்கும். நாளைக்கு அங்கே போன நான் எனக்கு அப்படி ஒரு வேலை கிடைக்கும், நான் இப்படி ஒரு கார் வாங்கணும், நான் இப்படி ஒரு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும், என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்,
முன்னாடி நிற்குது. ஆனால் அந்த எல்லா ஆசாபாசங்களையும் ஒரு நொடியில் அறுத்து எறியக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு மௌத்து, அதை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்க. இக்ஸிரு கசீருன் ஹாதிமுல் லத்தாத். அந்த லத்தாத் ஹாதிமுல் லத்தாத் ஒரு நாள் எல்லா மனிதனும் கேட்பறலாம். அந்த ஹாதிமுல் லத்தாத்தை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்குது. எனக்கும் ஒரு நாள் அந்த ஹாதிமுல் லத்தாத் வரத்தான் செய்யும், உங்களுக்கும் வரத்தான் செய்யும். அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மௌத்தாயிட்டீங்கல்ல, நீங்க மௌத்தா போயிட்டீங்க. இன்னைக்கு ஏகேஎஸ் நாசர் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ், அவர் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பானாக, அவர் மௌத்தாயிட்டாரு. நாளைக்கு முனீர் அவர் மௌத்தாயிவார். இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மௌத்தாயிவாங்க. மௌத்தான பின்னாடி அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுகுரு மஹாசின் மௌத்தாயிட்டாங்கல்ல, நீங்க அப்படி சும்மா உட்காராதீங்க, அவங்கள பத்தி நீங்க நினைவு கூறுங்க. அதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். யாராக இங்கே உட்கார்ந்துருக்காங்களோ பரக்கத்து செய்யப்பட்டவங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத் செய்யப்பட்டவங்க, இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஒரு ஹக்கான ஒரு சுன்னத்தா இருக்கும். ஏன்னா மக்களை மௌத்தானவங்களை பற்றி நினைவு கூறுறது, அவங்க நல்ல விஷயம் நினைவு கூறுறது, குஃபுவன் மசாலி, அவங்க ஏதாவது பிழைகள் எடுத்து அதை பற்றிலாம் பிரபலப்படுத்தாரு. விட்டுருங்க, நீ மௌத்தாயிட்டார், அல்லாடு போயிட்டார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஏகேஎஸ் நாசர் அவங்களை பற்றி நான் சின்ன ஒரு என்னுடைய இந்த தரப்புல ஒரு சின்ன உரையை சொல்லிட்டு, அதே போல் முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறாங்க. மரியாதைக்குரிய காப்பாளர் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை ஆரம்ப கால ஸ்தாபகர்கள் உருவமான மரியாதைக்குரிய நம்ம சோழபுரம் ஜாகிர் பாய் வந்திருக்காங்க. அதே மாதிரி மரியாதைக்குரிய கம்பளி பஷீர் அண்ணன் காப்பாளர் கமிட்டி வந்திருக்காங்க. அதே போல் ஜாகிர் பாய் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே நம்ம ஏகேஎஸ் நாசரோட அதிகமாக நெருக்கமாக இருந்தோம். அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆரம்பத்தில் பல பணிகள் இருந்தோம். நம்ம மரியாதைக்குரிய நம்ம இவங்க ஆசாத் பாய் இருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, இக்ரா இஸ்லாமிய சங்கம் ஆரம்ப காலம் தமிழ் குத்துபாவே நடக்குது. நிறைய தமிழ் குத்துபாவே இருக்குது. அல்லாவோட மிகப்பெரிய கிருபை. மிஸ்கே, கேபிகே, ஐஜிசி பல அமைப்புகள் குத்துபாக்க நடத்துகிறாங்க. நிதாபுல் ஹைர் சொல்லி ஒரு புது அமைப்பு இது பண்ணுறாங்க. இது ஸ்ரீலங்காவிலிருந்து. ஆனால் ஆரம்ப காலத்தில் இக்ரா இஸ்லாமிய சங்கம் ஒரே ஒரு சங்கம் தான் இருந்துச்சு. அதான் தமிழ்நாடு இலங்கையில் இருக்க எல்லா முஸ்லீம்களும் அங்கே ஒரே ஒரு தமிழ் குத்துபா தான், ஒரே ஒரு தமிழ் குத்துபா அந்த மஸ்ஜித் ஃபாரிஸ் அங்கே இருக்கும். அது தமிழ் போர்டு கூட போட்டிருக்கோம், ஜர்வாஜாவில் இங்கே தமிழ் குத்துபா நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த காலகட்டத்தில் இருந்து மரியாதைக்குரிய மர்ஹூம் ஏகேஎஸ் நாசர் மற்றும் நம்முடைய சகோதரர்கள் ஜாகிர் பாய் எல்லாம் நம்ம அந்த இடத்துல நாங்கள் தொழுக போவோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பள்ளியை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சுதந்திரமாக குத்துபா நடத்தலாம். ஆனால் நமக்கு ஒரு பள்ளி இருந்துச்சுன்னா இக்ரா இஸ்லாமிய சங்கத்தில் பள்ளி ஒரே பள்ளி. இந்த பள்ளியில் தான் நம்ம என்ன செய்வோம், நாம் போய் குத்துபாக்கள் அதில் போய் நம்ம கலந்துக்குவோம். அதுக்கு பின்னாடி நிறைய மக்கள் வருவாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தமிழ் லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் மாஸ்டர் இருப்பாங்க, முனாஸ் மௌலிதி இருப்பாங்க, மௌலானா ஷாஜஹான் இருப்பாங்க. அவங்களோடையெல்லாம் நம்ம இணைந்து பணியாற்றி மரியாதைக்குரிய சகோதரர் பேராசிரியர் தாஜுதீன் மிகப்பெரிய ஆளுமைகள் தான். அந்த இடத்துல நம்ம குழுமி உட்கார்ந்துருக்கோம். அவங்களோட உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை ஆரம்பித்த காலத்திலேருந்து அல்ஹம்துலில்லாஹ் இதுவரையும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வேலைகள் பண்ணி செஞ்சவங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களாம் ஒன்றா இருந்திருக்கிறோம், ஒன்றா பணியாற்றி இருக்கிறோம். அதே போல் கோய் தமிழ் இஸ்லாமிய சங்கம் உருவாக்கப்பட்ட போது அந்த இடத்துலையும் ஒன்றா பணியாற்றி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பல பிரிவுகளாக பிரிஞ்சு வேலை செஞ்சால் கூட அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நினைவுகளை நம்ம இதையும் நம்ம நினைவு கூற வேண்டிய அவசியமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோய்த்து மண்ணில் மிகச்சிறந்த நற்செயல்களை செய்து முடித்து மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றுவிட்ட மரியாதைக்குரிய மர்ஹூம் ஏகேஎஸ் நாசர் அவர்களை நினைவு கூறுவதற்காக மரியாதைக்குரிய கம்பளி பஷீர் அண்ணன் அவர்களை முதன்மையாக முதன்மையாக சோழபுரம் ஜாகிர் பாய் பேசுகிறேன். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन। புகழ் அனைத்து இறைவன் ஒருவனுக்கு. அருமை நண்பர் மர்ஹூம் ஏகேஎஸ்ன்னு சொன்னாலே ஷார்ட்டா சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் நாசர் அப்படின்னு சொல்லி அவருடைய இவர் முன்னாள் மந்தவெளி ஹஜ்ரத் சொல்லின் செல்வர் அப்துல் காதர் மிஸ்பாஹி ஹஜ்ரத்துடைய மகன் ஆவார். இவருடைய இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு உங்கள் மென் கனத்த இதயத்துடன் நான் அமர்கின்றேன். அவருடைய நினைவுகள் என்பது நீண்ட நெடியது. அவர் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது. அவருடனான அறிமுகம் என்பது கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமானது. 1992 ஆரம்பித்த அந்த நட்பு
இன்று வரை தொடர்ந்து 32 ஆண்டு 3 சகாப்தங்கள் தாண்டியதாக. இந்த பதிவை சொல்லணும்னு சொன்னால் முன்னீர் அகமதை தவிர்த்து இந்த பதிவை என்னால் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னால் நாங்கள் மூவரும் சேர்ந்து அந்த காலம் சுழன்றது இந்த காலம். இவரை தவிர்த்து அந்த பதிவை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மூவருடைய பங்களிப்பு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட ஷர்க்கில் தான் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட 3 பேருமே ஆரம்ப காலம் செக்ரட்டரிகளாக பயன்படுத்த முன்னேற அவர்கள் ஷர்க்லையும் நான் முருகாவிலையும் அந்த ஒயிட் பில்டிங் இருக்கவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நானும் தேர்ட் ஃப்ளோரில் நாசரம் என்று படிக்க அந்த ஆரம்ப காலத்தை தொடர்ந்தோம். அது பிறகு நாசர் அவர்கள் ஒயிட் கோஸ்கா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் சால்வே ராசல் சியாமல் இருந்தார். ஸோ அதன் பிறகு அங்கிருந்து அவர் குயிட்டர்வே செல்ல முனீர் அகமது அவர்கள் கோயிட்காஸ்க்கு அங்கே சேர்த்து கொண்டார். குயிட்டர்வேஸ் சென்ற அவர் என்னை குயிட்டர்வேஸுக்கு சேர்த்துவிட்டு அவர் கூபியான் பேங்கை கடைசியாக வந்தார். ஸோ மூவரை சுற்றியே எங்களுடைய நட்பும் அந்த அன்பும் தொடர்ந்து இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த காலகட்டத்தில் வந்து ஊர் ஜமாத்துகளோ சிறு சிறு குழுக்களாக தான் இருந்தாங்க. லைக் குரான் நற்பணி மன்றம், அப்துல் லத்தீப் ஹாஸ்மி அஜித் அவர்கள் ஆரம்பித்து அது போன்ற ஒரு சிறு சிறு குழுக்களாக ஒரு தொலைத்தொடர்பு வசதி இல்லாத காலகட்டத்தில் 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவை மூத்தவர்களால் முன்னோடிகளால் ஆரம்பிக்கப்பட்ட காலம் அது. ஸோ நாசரை பொறுத்த வரைக்கும் கேட்டிக் நாசர் சொல்லுவாங்க. கேட்டிக் நாசர் ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் இருக்கு டிஎம்சி நாசர், அதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் இருக்கு ஐஐசி நாசர், இஸ்லாமிய சங்க நாசர். ஸோ இந்த ஆரம்பம் 92 ஆரம்பிச்சது. இன்னைக்கு நேற்று நான் கேட்டிக் அமைப்புல பதிவு செய்யும் கூட கேட்டிக் நாசர் அதுலேயும் சொல்லிட்டு கேட்டிக்கு முன்னால் டிஎம்சி நாசர், டிஎம்சிக்கு முன்னால் ஐஐசி நாசர். ஸோ ஒரு பெரிய சாப்டர் 3 சாப்டர் இருக்கு. ஸோ மூவரும் அதில் வளம் வந்தவர்கள் தான். அவருடைய அறிமுக முன்னுரையில் சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் இதனுடைய தலைமை செயலாளராக செயல்பட்டார். தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவையில் தலைமை செயலாளராக செயல்பட்டார். அப்போதெல்லாம் கூட நமக்கு படிப்பறிவுலாம் கூட ரொம்ப ஒரு கம்மியான ஒரு காலகட்டம். அவர் பொதுச் செயலாளராக இருந்த மருமம் ஜெயங்கொண்டம் அப்துல் மஜீத் அவர்கள் கூட இந்த மாதிரி தலைமை நிலை செயலாளராக ஒர்க் பண்ணேன்னு சொல்லிங்கன்னா சார் உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா அப்படின்லாம் ஒரு இதில், ஏன்னா அவர் மேலே குற்றம் இல்லை, அப்படி உள்ள காலகட்டம் அப்படி இருந்தது. அப்போ சொன்ன அவர் பிஏ முடிச்சுட்டு பிஜிசிஏ பண்ணிட்டு வந்திருக்காரு. பக்கத்தில் மணிராக இருக்கிறாரு. அவர் அரபு மொழியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் படித்த மாதிரி வந்திருக்கோம். அந்த காலத்தில் ஏதோ பிகாம் படித்து வந்திருக்கேன். அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பின்னணியான ஒரு கூட்டம் ஒரு குழுக்களாக வந்திருக்கிறது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தான் எங்களுக்கு பரிச்சயமானது இந்த டிஎம்சியோடைய முதல் குறிக்கோள் கல்வி மேம்பாடு தான். 10% படித்தவர்கள் இங்கே வேலை பார்க்கணும், மீதி 90% வீட்டில் வேலை பார்ப்பவர்களாக அந்த காலகட்டம் இருந்தது. அதை ரிவர்ஸ் பண்ணணும். 90 படித்தவர்களாகவும் 10% தான் வீடுகளில் வேலை பார்க்குறவர்களாக அந்த சூழ்நிலை மாற்றணுங்கிற அடிப்படையில் தான் டிஎம்சியில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆம்பிஷன் வந்து கல்வி முக்கியத்துவம். இன்று வரை அதுக்குத்தான் முக்கியமான அதுதான் முதல் குறிக்கோள். எந்த அமைப்பு வேணா இருந்துக்குங்க, எந்த கோட்பாடுகள் வேணா இருந்துக்குங்க, ஆனால் கல்வி தான் முக்கியத்துவம் என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை நாசர் அப்பவே அன்றைய விதைத்தவர். ஸோ அந்த அடிப்படையில் கூட நிர்வாகம் கூட ஹசன் இருக்கிறார், சிராஜ் பாய் கூட இருக்கிறாங்க. அதுக்காக அந்த ஸ்காலர்ஷிப்னு சொன்னால் அதிகமாக சுயமல் ஜாகிர் உட்கார்ந்துருக்கார். அவருடைய பங்களிப்பெல்லாம் சொல்லி மாறாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் அல்ஹம்துலில்லாஹ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய இந்த செயலாக்கம் தான் இப்படி ஒரு பெரிய ஒரு வார்த்தையில உண்டு பண்ணி சொன்னால் அது மிக ஆகாது. 92லேருந்து 95ஆம் ஆண்டு டிஎம்சி வரை ஐஐசி இஸ்லாமிய சங்கத்தின் மூவருமே ஐக்கியமாக இருந்தோம். அப்போதைக்கு மாசத்துக்கு 2 தர தீனிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழு பிரதிகள் வெளியாகும். ஸோ அதனுடைய ஆசிரியராகவும் முனியராகவும் அதனுடைய துணை ஆசிரியராகவும் இணை ஆசிரியராகவும் சேர்ந்து பணிப்பட்ட காலம் அது. அவருக்கு அப்போதைக்கு கையெழு பிரதிகளே அவ்வளோ வரவேற்பு இருக்கும். ஃபோட்டோ காப்பி எடுத்து மாறாது. அப்போ ஒன்றும் வசதிகள் டைப் செட்டிங் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கையெழுத்தாக எழுதுவார். ஃபோட்டோ காப்பி நான் ஒரு 100 காப்பி, இவரோ ஒரு 50 காப்பி எடுத்து கொடுத்து பாரு 15 நாள் ஒரு போகிறதுனால மறுபாடம் கேட்டு நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீனதல் ஒரு சிறப்பாக அங்கே ஒரு ஆக்கம் இருந்தது. அது ஆசிரியராக நாசர் அவர்கள் தொடர்ந்திருந்தார்.
ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு அக்ரம் ஒரு முறை நம்ம பாப்பட வந்திருக்காங்க. அக்ரம்க்கு பிறகு மூலம் ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்தது, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கு. 2 இடங்களில் தமிழ் குத்துபா பிரசங்கம் நினைக்கிறேன். மஸ்ஜித் நபகா, முருகாவில் ஒரு சின்ன பள்ளி. ஸோ 2 இடங்கள் முதலாக தமிழ் குத்துபாவுக்கு ஆரம்பமானது இந்த ஐஏசி தான். இருக்கிற பல குத்துபாக்களுக்கு எல்லாரும் சேர்ந்து முன்னோடிகள். அந்த வகையில் முன்னாடி நபர் குதாத்தின் தாஜின் பாய் முக்கியமான நினைவு கூறணும். நான், நாசர், முனீர், தாஜின் தமிழில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்தாங்க. ஸ்ரீலங்கன் நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு அணுகுமுறை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்தது. டிஎம்சிஏ காலகட்டம் வந்த பிறகு அப்பெல்லாம் வாகன வசதிகளோ தொலைத்தொடர்பு வசதிகளோ அதிகமாக இல்லாத காலத்தில் டேபிள் சேர் என்று தூக்கிட்டு முருகாப்பு கேம்ப்னு சொல்லிட்டு நாசர் ஒரு ஸ்பெஷல் கேம்ப் பண்ணி கிட்டத்தட்ட அவர் ஒரு காலத்தில் 1070 உறுப்பினர் வரையிலும் நாசர் ஒரு பக்கத்துலேயும் முனிராக இந்த பக்கத்துலேயும் கேம்ப் நின்று ஜிஎம்சிற்காக உறுப்பினை சேர்த்து அதனுடைய அடையாள அட்டை வருடாந்திர காலம் என கிட்டத்தட்ட சிறப்பாக அந்த செயலாக்கப்பட்டது. அது போன்று அந்த காலகட்டத்தில் பல உலமா பெருமக்கள் வரவழைக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டனர். குறிப்பாக சொல்லுமானால் கலீல் அஹ்மது கீரனூரி ஹஜ்ரத் அவர்களை நினைவு கூறலாம். கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேலாக சிறப்பாக அவர் பயானை ஏற்படுத்தி அப்போ உள்ள காலகட்டம் நம்ம முழுக்களிலேயே பல பிரிவுகளாக இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய இந்த குயிட் வருகை பயான் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக அமைந்தது. இவர்கள் எல்லாம் நாசர்கள் இதெல்லாம் முக்கிய பங்காற்றியவர்கள். ஸோ தொடர்ந்து சொல்லின் செல்வர் அப்துல் காதர் மிஸ்பா ஹஜ்ரத், நாசர் முனீர் அஹ்மதுடைய தகவல் முகமது முஸ்தபா மருகும் முகமது முஸ்தபா முன்பே ஹஜ்ரத், இவர்களெல்லாம் குயிட் வரவர்களுக்கு சிறப்பாக பயான் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்தது. இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எந்த ஒரு தளமாக இருந்தாலும் சரி, அது கேட்டிக்காக இருந்தாலும் சரி, நிஸ்காக இருந்தாலும் சரி, வெவ்வேறு தலைகள் இருந்தாலும் ஒரு கருத்தொற்றுமையோடு அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை செயலாக்கிவிட்டிருக்கும். எங்கள்கிட்ட வந்து அன்பு தான் மேலோங்கி இருந்தது. ஏன்னா எங்களுடைய நோக்கம் இகலாசை இந்த மனை தூய்மையோடு செயலாக்க இருந்ததெல்லாம் வேறு எதுக்கும் நாங்கள் உருவாகவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய வஃபாத் செய்தி அறிஞ்சதுமே அப்போதான் நான் ஊருக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஆனால் ஒரு 2 முறை எனக்கு இடையில போன வாரத்தில் ஃபோன் பண்ணார். எப்போ ஊருக்கு வரீங்க, எப்போ ஊருக்கு வரீங்கன்னு கேட்டார். ஆக்சுவலாக லீவ் ஜூனில் தான் அஜிப் நாளும் இன்ஷால்லா அப்படித்தான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். அவர் எதை வச்சு கேட்டான்னு தெரியல, அது எப்படி நடந்துச்சுல. நான் அங்கே ஊருக்கு எப்படியோ போய் இறங்கிட்டேன். அங்கே அவங்க வஃபாத்து செய்தி அவர் எப்படி ஒரு ஏற்பாடுகள் என்னன்னு தெரியல. ஸோ அவர் செய்தி அறிஞ்சமே. ஆனால் மறுநாள் நான் கோயத்துக்கு திரும்பணும். அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு உடனே இரவாக கார் எடுத்துட்டு ஆளாக வீட்டில் ஏறிட்டாங்க. சகல அவருக்கு ரிலேஷனு அவரை ஏறிட்டாரு. உள்ள ஃபேமிலியோட காருக்கு நேராக கிளம்பி போயிட்டோம். கல்லியில் அங்கே ஃபோன் பண்ணி அவர் கல்வி வச்சு தான் பரங்கிப்பேட்டிலையும் புறப்பட்டு மாயாரம் ரீச் ஆகிட்டாங்க. நான் மறுபடியும் போயிட்டு இருக்கேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி இரவாக போயிட்டேன். போகிற வழியில் தான் திண்டுக்கல் தானமே முன்னீர் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஜனாசா வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோயிலேருந்து நிறைய ஃபோன் நம்பர் வந்துருச்சு. ஸோ அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அவர்கள் ஜனாசா காண்பதற்காக அவர் பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கார். அவர் இறந்த மாதிரியே தெரியல, தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. நாசா எழுந்திரிங்க, நாசா எதுக்கு சின்ன முகம் அப்படி இருந்தது. ஸோ வீடியோ கால் காமிச்சு. ஸோ கிட்டத்தட்ட அங்கே பார்த்தா வீட்டில் வந்து அவங்க ரூமில் போனால் அந்த பிள்ளை அங்கே ஒன்றும் சொல்ல முடியல. பாருங்கள் வந்து இந்த பிள்ளை வந்து பாருங்கள் அப்படின்னு. நான் போய் இந்த சார்ஜ் என்னம்மா அப்படி பண்ணிட்டு சரியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக போச்சு. ஏன்னா வந்து ஒரு இளமை காலத்தில் ஒரு பேச்சுலர்ஸாக லைஃப் தொடர்ந்த பிறகு அப்புறம் கிட்டத்தட்ட திருமணமான பிறகு சரி எங்களுடைய பந்தம் தொடர்ந்தது. என்னுடைய சகோதரி திருமணம் கொடுத்த மாதிரி, அவருடைய திருமணம் கொடுத்த மாதிரி அந்த பந்தம் எங்களோட தொடர்ந்தது. ஸோ அதனுடைய வழி அங்கே என்ன முடியுது. ஒரு ஆள் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அல்மாஸ் முஸ்தபா இருந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. இவளை வந்தால் தான் 1 வருஷம் முடியுது. ஒரு இழப்பு. ஸோ அடுத்ததாக இப்படி ஒரு இழப்பை சந்திச்சு அதிலிருந்து என்னை மீளவில்லை. கூடுதலாக இப்படி ஒரு கனத்த ஒரு சூழ்நிலையை உங்கள் நிற்கின்றேன். அவருடைய நிச்சயமாக இறைவாசனம் சொன்ன மாதிரி நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்ற மொழிக்கேற்ப அவர் மறைந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய நினைவுகளும் குறிப்பாக பொதுவாவில் அவருடைய வழிகாட்டுதலை பின்தொடர்ந்தவர்களாக அவர் விரும்பிய கல்வி மேம்பாடு, சமூக மேம்பாடு, சமூக ஒற்றுமை அவருடைய கனவை நடுவாக்குவர்களாகவும் உழைப்போம் என்று கூறி அவருடைய பிரகாசமான மறுமை வாழ்விற்கு அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சொர்க்கத்தில் நுழையவும் அவருடைய குடும்பத்தாருக்கு சபரன் ஜமீல் என்ற அழகிய பொறுமையும் தந்தருள்வானாக என துவா செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பஷீர் அண்ணன் மாஷா அவங்களோட தொழிற்சி அவங்களோட பயணிச்சிருக்கணும். கம்பளி பஷீர் பயணம் காப்பாளர் குழு உறுப்பினர், ஆரம்ப காலத்தில் நான் கலாச்சாரத்துடைய ஸ்தாபகர். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு நிறைய பரிச்சயம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். குல்லு தாயிகின் நஃப்ஸுல் மௌத் என்ற அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஏற்ப நாம் இன்றைக்கு சகோதரர் மர்ஹூம் ஏ.கே. அப்துல் நாசர் அவர்களை இழந்தவர்களாக நாம் இங்கே அவருடைய நினைவு கூறும் நினைவாக நாம் இங்கே இந்த நிகழ்வை வைத்திருக்கிறோம். சகோதர பெருமக்களே, ஏறத்தாழ ஒரு 32 ஆண்டுகள் இங்கே நினைவு கூர்ந்த ஒரு சகோதரர் ஜாகிர் பாய் அவர்கள் பல்வேறு செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அண்ணா அவர்களோடு நாம் கிட்டத்தட்ட ஒரு ஜாகிர் பாய் போன்று நானும் 32 ஆண்டுகள் அவரோட தொடர்ந்திருக்கிறேன். ஐஏசியில் அவர்கள் வேலை செய்த காலம் ஆரம்ப கட்டத்தில் வெறும் சாதாரண ஒரு சின்ன நோக்கியா போனை வைத்துக் கொண்டு இப்போல்லாம் இந்த ஸ்மார்ட் போனெல்லாம் கிடையாது, ஒரு லேப்டாப்பும் கிடையாது. அப்போல்லாம் சும்மா அந்த டெஸ்க்டாப் வச்சுட்டு அதுவும் செலரான் டைப் வச்சுக்கிட்டு அதில் அவ்வளோ தட்டச்சு முறையில் பண்ணி இதெல்லாம் தட்டச்சு மிஷின் வச்சுருப்பாங்க, டைப் ரைட்டிங் மிஷின். அதெல்லாம் அந்த பிரிண்டர் இதெல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணி தீனிதழ் சொல்லி அதை கொண்டு போய் மகரா இஸ்லாமிக் சங்கத்துடைய அந்த இதில் பள்ளியாசனத்தை மகான் விஷயத்தில் மகான் வெளியே நிலைவுகள்லாம் சேர்ந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இப்படியெல்லாம் அவங்க படித்த பிள்ளைங்க கல்வியான பெற்றோர்கள் அநேக நன்மைகள் அடைந்துவார்கள் என்று சொல்வது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பது போல அந்த கல்வியானத்தை வைத்து தனக்கு தன் குடும்பத்திற்கு தன்னுடைய உறவு முறைகளுக்கு மட்டும் ஊருக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்திற்கும் இந்த தீன் காரியங்களுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த காலத்திலேயே அவர்களுக்கு இருந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி அந்த இன்னமும் நம்மால் நியாத் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான தன்யத்தின் அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து வந்தார்கள். அதற்கு பிறகு 92லிருந்து 94, 95க்கு பிறகு டிஎம்சி ஆரம்பித்த சமயத்தில் அவர் டிஎம்சியோடு நாம் எடுத்து வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு டிஎம்சியில் ஐக்கியமாகி அவருடைய அந்த டிஎம்சியுடைய பணிகள் மிகப்பெரிய அபாரம். அது எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சொன்னதை போன்று ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு களப்பணி ஆற்றியதோடு அந்த வேலைகளை எல்லாம் செயல்பாடுகளை எல்லாம் சேவைகளை கொண்டு போய் சேர்த்த விதம் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் வாய்மொழி வழியாகவும் துண்டு பிரச்சனை மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. அந்த கட்டத்தில் அவர்கள் எல்லாம் இந்த நெட்வொர்க் செய்து மக்களுக்கு எளிதாக கொண்டு போய் சேர்க்கிற அளவில் ஒரு பெரிய ஐடியாலஜி ஒரு மனிதராக இருந்தார். சிறந்த ஆர்கனைசர். ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டு இறங்கிறார்கள், அவர் முழுமையான அதை முடித்து அதில் நல்ல வெற்றிகரமான ஒரு சாதனையை செய்துவிட்டு தான் வெளியே வருவார். ஒரு கிரியேட்டிவிட்டி சொல்லக்கூடிய அந்த சில ஐடியாலஜி அவர்கிட்ட தான் தனித்தன்மையோ பெற்றிருந்தது. மிகப்பெரிய பண்பு ஆற்றல் கொண்டவர், சிறந்த ஒரு குடும்ப தலைவராகவும் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு தந்தையாகவும் அதே நேரத்தில் ஒரு தன்னுடைய கல்வியை எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணி நியத்தோடு இருந்தாரோ அந்த நியத்தை கடைசி வரைக்கும் அவர் செய்தார். 95லிருந்து 2004, 2002 வரைக்கும் அவர் டிஎம்சியில் இருந்தால் கூட 2004 பிறகு அவர் கேட்டிகள் நமது குர்ஆன் நற்பணி மன்றத்தோடு அப்துல் லத்தீப் காசிம் மௌலானா அவருடைய பெருந்தகை மர்ஹூம் அலைஹிம் ராஹ்மி அவர்களோடு பயணித்தாலும் கூட அதற்கு பிறகு அவர்கள் களம் தனியாக கண்டாலும் கூட தலங்கள் வேறாக இருந்தாலும் கூட அவருடைய பணி மிக அற்புதமான பணி. அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்துகிற அளவுக்கு மிக பெருவாரியான மக்கள் அந்த பணியில் கூடி எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு எல்லா நல்லாள் காலங்களை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கு உண்மைக்கும் மர்மிக்கும் ஒரு நன்மைகளை இறைவன் மூலம் தேடிக்கொள்வதற்கு விவாதம் செய்வதற்குரிய நல்ல ஒரு களத்தை உருவாக்கிய பெருமை நம்முடைய ஏ.கே. அப்துல் நாசர் அவர்களை சார்ந்து ஒவ்வொரு நிகழ்வையும் அல்லாஹ் தஆலா ஒரு சில படிப்பனைகளையும் பாடங்களையும் கொடுத்திருக்கிறார். மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் என்பது பெரிய விஷயம் இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட காலச்சுவடுகளை எடுத்துச் செல்கிறார், அந்த காலச்சுவடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது நல்லதாக தீயதா என்பதை அடிப்படையாக வைத்துதான் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான். ஒரு விதையை ஊன்றியவன் உறக்கி விடலாம் அல்லது மறைந்து விடலாம், மரணித்து விடலாம். ஆனால் விதையை முன்முறங்காது. அதுதான் நாம் நம்முடைய காலம் பார்க்கிறோம். ஒரு தனி மனிதன் படித்திருக்கிறான், சம்பாதிக்கிறான், வளர்கிறான், வாழுகிறான், குடும்பத்தோடு ஐக்கியமாகிறான் என்றெல்லாம் சொல்வதை விட ஒரு மனிதன் மனிதன் தனி தோப்பாக, தனி மனம் எப்போதும் தோப்பாக சொல்வார்கள். ஒன்று கூடி கலையும் போது அல்லது ஒரு இயக்கத்தோடு சார்ந்து இருக்கும்போது தான் அந்த அந்த தன்னுடைய அடைந்த பயன்களை தான் பெற்ற இன்பங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய
சென்று செல்லக்கூடிய ஒரு இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். குர்ஆனும் அப்படித்தான் நம்ம திருமறையும் தான் வலியுறுத்துகிறது. நீங்கள் மாட்டு உங்களோடு இருந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பசித்து ருசித்து வாழ்ந்தால் மட்டும் போதாது என்று நினைக்காதீர்கள். பக்கத்து வீட்டுகளை பாருங்கள் என்றார். பக்கத்து வீட்டு யாருன்னு சொல்லுங்கள். இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவர் எந்த மதத்தவர்கள் என்று கூட சொல்லுங்கள். அவர் சொல்வது பக்கத்து வீட்டார்கள் பசித்திருக்கலாக என்று சொன்னார். அப்படின்னா நாம் அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பக்கத்து வீடு என்றால் பக்கத்து வீடு மட்டுமல்ல, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் எந்த அளவில் வாழ்வாதாரத்தோடு வாழ்கிறார்கள், அவர்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதெல்லாம் உணர்ந்தவர்களாக டிஎம்சி அவர்கள் பயணித்தார்கள். அவர்கள் கொடுத்திருந்த திட்டங்கள் தீர்மானங்கள்லாம் இன்றைய வரைக்கும் டிஎம்சி தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சாரம் செய்கிறது என்று சொன்னால் அவருடைய ஐடியாலஜிகள் தொடர்ந்து நடக்கிறது. அவர் ரோல் மாடலாக வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் சென்றாலும் கூட தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சாரம் இன்று வரை அவரை காப்பாளர் கஸ்டோடியன் கமிட்டிக்குரிய ஒரு முக்கியமான சுப்ரீம் கமிட்டியில் அவர் இன்று வரைக்கும் இருந்தார். ஒரு மறைத்து போற வரைக்கும் இருந்தார். அவர் எடுக்க வேண்டும், அவர் மாற்றம் செய்ய வேண்டும். அவர் ஈடுபாடு இல்லை, அவர் வேறொரு களத்தில் இருக்கிறார். அவர் மார்க்கப்படிக்கு சென்று விட்டார் என்று சில செய்திகள், சில கோரிக்கைகள் வந்தபோது கூட நாங்கள் மூத்தவர்களாகிய சீனியர்களாகிய நாங்கள் அதை தடுத்து விட்டோம். அவர் எப்போது திரும்பி வந்தாலும் அவருடைய ஐடியாலஜி நமக்கு தேவை இருக்கிறது. அவர் எப்போது வந்தாலும் இந்த நாற்காலி தனியாகவே காலியாகவே இருக்கிறது. அவர் எப்போது வந்தாலும் வந்தார் என்று அவர் கடைசி வரையும் ஒரு கண்ணியப்படுத்தி வைத்திருந்தோம் என்றால் அவருடைய செயல்பாடுகளும் அவர் பணிகளும் அவருடைய நோக்கங்களும் நியத்திகளும் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வார். அதான் ஒரு மனிதனுக்கு தேவையானது. இன்னைக்கு அவர் மறைந்து விட்டார், அவர் நம்மோடு இல்லை. அவரை பற்றி பேசுவதனால் அவர் குடும்ப பெண்களை அவர் குடும்பத்தில் கொண்டு பேர் பெருமை சேர போறது. ஆனால் அவரை பற்றி நினைவு கூறும் என்றால் இதுதான் உண்மையான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு பணிகள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நமக்கு வழிமுறையான சரியான ஒரு தேர்வு. இதுதான் நமக்கு தேவை. இதைத்தான் நாமும் நம்மை அவர்களை போன்று பதப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் பிறருக்கு பயனாளிகளுக்கு நாம் பயன்படக்கூடியவர்களாக இருப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சான்றிதழாக அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அத்தகைய ஒரு பெரிய மனது கொண்ட ஒரு சேவையாளராக, பண்பு ஆற்றல் கொண்ட சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக, சிறந்த ஒரு சேவையாளராக, மிகப்பெரிய ஒரு அருமையான செய்திகளை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற, அருமையான காலச்சுவடுகளை கொடுத்து கொண்டிருக்கிற அவருடைய அந்த நினைவுகள் காலத்தின் பொய்த்து காலம் முழுவதும் நாம் இருக்கும் வரை, இந்த இயக்கங்கள் இருக்கிற வரை, மிஸ்கு போன்ற அமைப்புகள் இருக்கிற வரை, பொய்த்து தமிழ் இஸ்லாமிய சமூகம் இருக்கும் வரை, தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சாரம் இருக்கும் வரை, கடைசி ஒரு நபர் இங்கே தொடர்ந்து அந்த இயக்கங்களுக்காக பணிபுரிகிற வரை அவருடைய வரலாற்று பதிவுகள் நினைவுகள் என்றும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நினைவுகளாக நாம் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஒரு மன வருத்தத்தோடு நம்மை கூட்டி சென்றுவிட்ட அவருடைய அந்த ஆன்மாவை அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மக்சரில் நாளை மறுமையில் எல்லா வகையும் இலகுவாக்கி அவரை நல்லடியாக சஹாபா பெருமக்களுடைய அவரோடு வாழ தகுதியான இந்த தினத்தில் பொருள் சொல்லி வீரிய அந்தஸ்தை அவர்கள் வழங்கி எல்லாம் கௌரவிப்பாராக, கண்ணியப்படுத்துவானாக. அவர்களில் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிற அந்த குடும்பத்தார்களுக்கு எல்லாம் சபுரன் ஜமீலை தந்து நல்லொரு முடிவாக எல்லாம் உங்களோடு நலம் செய்து வாட்சியை கொள்வானாக. வாய்ப்பளித்த சகோதரர்கள் தாய்களுக்கும் அவர்கள் முன்னேறி கொண்ட சகோதரர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகச்சிறந்த ஒரு நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளாங்க. மரியாதைக்குரிய கபிலை பஷீர் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். நமக்கு மரியாதைக்குரிய ஜாயிப்பாய் என்னுடைய அருமை நண்பர். ஆரம்ப காலத்திலிருந்தே அசத்தோட திருக்குறான் நீதிமன்றத்திலிருந்தே பயணிச்சவங்க. ஏற்கனவே நம்ம சர்க்கிள் வந்து கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் நம்ம ஜாயிப்பாய் அந்த பிரச்சனையிலிருந்தே காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து இதுவரையும் நட்படிகளில் பல கடன்களில் ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சிருந்தா கூட இந்த குவைத் நாட்டில் பல வேலைகளை செஞ்சக்கூடிய நல்ல மக்களாக நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வாழும் வரலாறாக நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ மறைந்திருக்கிற மாதிரி ஏகேஎஸ் நாசர் அவர்களுக்கான ஒரு சின்ன நினைவு வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஜாயிபாகவும் இன்ஷால்லா ஒரு சில விஷயங்களை கேட்டு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பான சகோதரர்களே, நம்ம ஜாயிரன் அவங்க வந்து அவங்களோட நாசர் ஏகேஎஸ் அப்துல்லாஹோட பணிகளையும் அவருடைய பழகின காலங்களையும் இங்கே நினைவுபடுத்தினார்கள். அந்த வகையில் நானும் அதில் இந்த குரூப்பை பேசும்போது என்னை தவிர்க்க முடியாதுங்கிறத நினைக்கிறேன். நான் தொடர்ந்து பக்கத்து பில்டிங்கில் தான் நம்மளே இருந்தோம்.
ஆனால் அவங்க அளவுக்கு நம்மளாம் வேலை செய்யலாம். அது ஒரு நிச்சயமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுச்சோ அங்கெல்லாம் சிறு சிறு உதவிகளை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில். அப்துல்லா சார் பொறுத்த வரைக்கும் சுமாரெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் அவர் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஜாயபாய் சொன்ன மாதிரி மொய்தீரத்துக்கு வந்து பல்வேறு சகோதரர்களை வந்து அவர் அந்த ஜாப் எடுத்து விட்டார், அங்கே சேர்த்து விட்டார். அதில் நான் ஒரு 3 மாதம் அங்கே ஒர்க் பண்ணேன் மொய்தீரஸில். நாசர் பேர் தான் நான் வந்து அங்கே ரெஃபர் பண்ணார். அது மாதிரி பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை அவர் செஞ்சிருக்கிறாரு. இது நிச்சயமாக நமக்கு வந்து முக்கியமான படிப்பினை இருக்கிறது. என்னன்னா, இஹ்லாஸோடு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான களங்களை வந்து அல்லாஹ்வே ஏற்படுத்தணும். இஹ்லாஸ் வந்து நிச்சயமாக இருந்ததுன்னா அல்லாஹ் வந்து எங்கே நமக்கு தேவையோ அங்கே போய் நம்மளை போய் ஃபிட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக போயிட்டு அமைப்புகளை எழுதுகளை நம்ம தேட வேண்டியது இல்லை, அல்லாஹ் போய் ஃபிட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம இந்த இஹ்லாஸை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அவர்கிட்ட படிச்சுக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். மனிதனுக்கு அடிப்படையாக பல்வேறு பின்னான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் முன்னிப்பாக சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹி அந்த நிச்சயமான ஒரு வார்த்தை, சத்தியமாக அந்த வார்த்தை, யார் மறந்து விட்டார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களே பேசுகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம் மனதில் இருந்து பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் அண்ணா கூட நம்ம அலிசான் அர்ப்பணி மன்றம் வச்சிருக்காங்க. இதில் எல்லாத்துல சொல்லும்போது அந்த இதில் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா, இந்த ஆயத்தை கேட்குறப்ப நான் பஷீர் தான் அலெக்சான் அர்ப்பணி மன்றத்தோட பேரு. நன்மைக்கு நன்மை தவிர கூலி நிச்சயமாக இல்லை, நன்மைக்கு நன்மை மட்டுமே கூலி. அந்த கபருக்காக நாசர் அண்ணா வந்து பல்வேறு விதமான நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக எல்லாம் அல்லாஹ்வுடைய பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவங்க குடும்பத்தாருக்கும் சகோதர அல்லமீனுக்கும் அவங்களோட சகோதரிக்கு நிச்சயமாக மன அமைதியும் இந்த பேரிழப்பை தாக்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என் சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் நாங்கள் துவா செய்து கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்றி உடையவராக இன்றிருந்து கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அவருக்கு நிச்சயமாக துவா செய்யக்கூடியவர்களாக நிச்சயமாக இருக்கும். அதை மீண்டும் நம்ம வந்து அதிலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இஹ்லாஸோட உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வுக்கான வேலை செய்யும்போது அது எந்த ஒரு தும்மல் கூட ஒரு நன்மையாக முடியும், சின்ன வேலை கூட பெரிய நன்மையாக முடியாது, நமக்கு தெரியாது. கூலி வாங்கக்கூடிய அல்லாஹ் போதுமானவன் அது. அதனால நம்ம இஹ்லாஸை படித்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்காக நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அதை வந்து தொடர்ந்து நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு ஜாபோ இல்லை வந்து ஒரு மற்ற இப்போலாம் எல்லாமே ஈஸியாகிடுச்சு. நம்ம சோதரெலாம் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து எப்போ போனாலும் அந்த ரூமில் வந்து அந்த டிஎம்சி அந்த பிசி வந்து ஆன் ஆகிட்டே இருக்கும். அந்த டிஎம்சி லோகோ போட்டு எப்போதும் அந்த பிசி ஆன் ஆகிருக்கும். எப்போ போனாலும் அந்த ரூமுக்கு போனான்னா அந்த குபுசு பருப்பு சாதம் கிடைக்கும். அந்த டிஎம்சியோட பணி நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது நடக்கும். அந்த இதழ் தீனில் நடக்கும், இல்லை வந்து அந்த 3 பேர் இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் அளவுக்கு ஒரு டேபிள் போட்டு அப்போல்லாம் வந்து ஒரு ஜேஜன்ற மலிக்கலாமல் பழங்கதை தான் பேசுகிறோம். பட் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வளர்ந்தோம். 3-4 இடத்துல டேபிள் இருக்கும். இங்கே பெருகாவில் பார்த்தா ஒரு இடத்துல மொழி பண்ணிப்பாங்க, ஒரு இடத்துல ஜாயகப்பை, ஒரு இடத்துல நசர் பண்ணிப்பாங்க, மெம்பர் சேர்க்குறது. அந்த பணிகளை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து செஞ்சாங்க. நம்ம வந்து முடிஞ்ச வகையில் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி வேலைகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். சும்மா நல்லா அந்த மாதிரி ஒரு நல்ல களம் இருந்துச்சு, நல்ல தேவைகள் இருந்துச்சு. அதே மாதிரி தகவல் தொடர்பு இப்போ எல்லாம் வந்து மொபைலில் உட்காந்துட்டு எவ்வளோ நேரங்கள் நமக்கு போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்தால அதுக்குள்ளால இல்லாமல் நீங்கள் வேலை செய்யுங்கிறதுக்காக நம்மளால அந்த சமயத்தில் வச்சுருந்தோம். போல எப்போ போனாலும் அந்த ரூமில் வேலை நடந்துட்டு ஒரு பக்கம் சமையல் தவிர பாய் ஒருத்தர் வருவாங்க, அவங்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது 3 பேர் உட்காந்து இந்த பக்கம் உட்காந்து இந்த பிசியில் ஒருத்தர் எழுதிட்டு இருப்பார், ஒருத்தர் நோட் போட்டு இருப்பாரு, ஒருத்தர் காப்பி எடுத்து போயிருப்பார். அந்த மாதிரி வேலைகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் அல்லாஹ்வுடைய பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும், நம் அனைவருடைய பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்வது, இஹ்லாஸோடு நம் பணிகளை நாம் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் மௌத் வரைக்கும் நம்மை அவைகளை நீளமாக தந்து மௌத் வரைக்கும் இஹ்லாஸை நிறைவேற செய்ய நம் அனைவரும் துவா செய்து கொள்ள வேண்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய செய்யுடைய செய்வாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மரியாதைக்குரிய ஜாயபாய் ஸ்வாட் மாநில ஜாயபாய் எல்லாரும் 2 நிமிஷம் பேசுங்க. அதே போல் தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேர் சார்பாக மரியாதைக்குரிய சிராஜ் பாய்
தம்பி ராமன் சொன்னது போல இன்னைக்கு நாம், நாளைக்கு அவர்கள், அவர்கள் முந்தி வந்தார்கள். அதுதான் அரபில் சொல்றாங்க, முந்த சாபமே அகநலகாகி, நீங்கள் போய்கொண்டே இருக்க, நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் யதார்த்தமாக ஃபேஸ்புக்கில் வர்றாரு, அவர்கிட்ட போய் லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாப்புல, ஜாயித் உங்கள் நம்பரை எனக்கு அனுப்புங்க, பழைய நம்பர் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவர் எதுக்கு, இதுக்காக தான் அவர் இறந்து போகிறதுக்கு தான் அவருக்கு எல்லாரும் அடித்து பேசினாராங்கிறது தெரியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. அன்னைக்கு நம்ம சோழபுரம் ஜாயித் என்ன ஆச்சாங்கனாக்க, ஃபஸ்ட்டு அந்த ஜனாதாவை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. முதல் காலம் எனக்கு வருது, நான் எடுக்கல. அப்புறம் அதுக்கு பிறகு முன்னேறி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம போகலனாலும் அந்த ஜனாதாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை நமக்கு அமைச்சு கொடுத்தாப்புல ஜாயித். ஏன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் நம்ம பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கோம். யாராவது பார்க்கும்போது நாளைக்கு நான் இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. எல்லாரும் நம்ம மரணிக்க போறோம். இன்ஷால்லா நம்ம பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு எதிரியா இருந்தாலும், எவ்வளவு பகையாளா இருந்தாலும் சலாம் சொல்லிடுங்க, பேசிடுங்க, நிம்மதியா இருந்துங்க. இந்த டிஎம்சி வந்து என்ன சொல்றது, டிஎம்சின்னு சொல்லும் போதுல மார்க்க பிரிவா இருந்தது தான் இந்த கேட்டி அப்படிங்கிறது ஒரு இது. நம்ம இதில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் அதில் மார்க்க பிரிவாக தான் இருந்தாங்க. அந்த மார்க்க பிரிவுலேருந்து அப்படி ஆனால் ஒரு சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாவுடைய மிகப்பெரிய சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் மிகப்பெரிய இப்போ சில விஷயங்கள் தெரியாததை வந்து கம்பளிப்பாயும் சொன்னாப்புல, முனியனும் சொல்லிச்சு, ஜாயிரும் சொல்லிச்சு, ஜாயிரத்தின் பாயும் சொல்கிறாப்புல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்க்க போனால் இவ்வளவு செஞ்சுருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த 30 வருஷ காலத்தில், எனக்கு 25 வருஷ காலமாக எனக்கு அட்வைஸ் பண்ணது வந்து நாசனில் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவர் மனைவியாக இருக்கட்டும், எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாப்புல, பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாப்புல. கடைசி நேரத்தில் அவங்க போகக்கூடிய நேரத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் இறந்து போகிறதுக்கு தான் இப்படி பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. இன்ஷால்லா ஒவ்வொரு வகை தொழிலும் இவருக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திலையும் அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. நமக்காகவும் மற்ற சகோதரர்களுக்காகவும் இப்போ காசால நடக்கக்கூடிய அவ்வளோ பேருக்கு நம்ம அனைவரும் துவா செய்வோம். நம்ம நாசங்களுக்கும் நம்ம துவா செய்வோம். இன்ஷால்லா ஜாக்கல்லாஹை மிஸ்ல என்ன பேச இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அல்லாஹ் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஜாக்கல்லாஹை குல்லு நஃப்ஸு தாயிகத்துல் மௌத். யா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு, அவருடைய பாவங்களை மன்னிச்சு, அது ஒரு கபரை விசாலமாக்கி விடுற அருள் ஆரம்பின்னு என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். ஜாக்கல்லாஹை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சாரம் ஒரு தாய் சபை, அதுலேருந்து கிளம்பி ஒரு பிரவாகங்கள் தான் ஒவ்வொன்றும் மஷால்லா கேட்டுக்கு மிஸ்க்கு எல்லாம் இஸ்லாமிய சேவைகள் செஞ்சிருந்தாலும் இது தமிழ்நாடு முஸ்லீம் பேரக்கூடிய மார்க்கெட் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் தான் நம்ம எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கணும். எல்லாம் தாய் சபை தான் நல்லாக்கே எல்லாம் போகணும். எல்லாம் மரியாதைக்குரிய சிவாஜி பார்த்துருக்காங்க. நான் சிறப்பத்தை பேசுங்க. அதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நம்ம சட்டமன்ற பிரசனம் பயன்படுறாங்க. இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மறைந்த ஏகேஎஸ் நாசர் அவர்கள் மறைவுக்கு வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் விட்டு சென்ற பணிகளை டிஎம்சிக்காக ஏற்படுத்தி விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்று கூறுவதோடு அவர் ஜனத்திற்கு சென்ற உயர்ந்த சுகத்தை அடைய வேண்டி துவா செய்தவராக அவர் குடும்பத்தார்கள் சபரி ஜமீலா என்ற அழகிய பெருமை பொறுப்பாளர் என்று கூறுவதோடு துவா செய்த விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் அது ஒரு வழக்கத்தான கூட்டம் தான். நம்ம அவருக்காக மனப்பூர்வமாக என்னுடைய ஏகேஎஸ் நாசர் அவருக்காக துவா செய்கிறோம். ஸோ அதில் இந்த இடத்துல முஸ்லீம் கலாச்சாரம், தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சாரத்துடைய முக்கிய மாஷல்லா தூண்கள் இருக்கிறீங்க. அப்படிலாம் நம்ம வந்து எல்லாமே இந்த காலத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு சுண்ணத்தான காரியம் கூட. ஏன்னா முன்னோர்களை பற்றி நினைவு கூறுறது, அவங்க எப்படி சிறப்பு சாதிக்கின்றாங்க, எப்படி இந்த உலகத்தில் என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சாரத்தில் ஒரு ரெக்கார்டாகவே கொண்டு வரணும். அல்மாஸ் முஸ்தபா இருக்காங்க, அப்படியே மரியாதைக்கு மருத்துவம் அப்துல் மஜீத் இருந்தாங்க. இப்போ வாழக்கூடிய மணிக்காரி முதல் தலைவர் டெல்லி பாஷா அவங்க இந்த இடத்துல நினைவு கூறாமல் இருக்க முடியாது.
உடல்நிலை சரியாமல் இருக்காங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ண ஆபியத்தை கொடுக்கணும்னு துவா செய்யுங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம நாசர் பாயை பற்றி, அற்புதமான ஒரு நாசரை பற்றி சொல்லும்போது மிக நுட்பமான அறிவு வாய்ந்தவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் அற்புதமான எதிர்பார்த்ததுக்கு மேலே செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மரியாதைக்குரிய நாசர் என்னன்னா இன்னத்தில் அவங்க அல்லாவோட எல்லா பிள்ளைகளையும் பொறுத்து அல்லாஹ் மிகுந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பான மனப்பூர்வமாக துவா செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நான் 3 விஷயத்தை சொன்னேன், 2 விஷயத்தை சொன்னேன், 3வது விஷயத்தை சொன்னேன், சொல்ல போகிறேன். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் ஆதிமில் அல்லாத அதிகமாக நினைவு கூறுங்கள், இன்பங்களை அறுத்தறியக்கூடிய அந்த மௌத்தை நினைவு கூறுங்கள், மௌத் ஆனதுக்கு பின்னாடி மௌத்தானவர்கள் பற்றி நினைவு கூறுங்கள், நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்பணும். அல்லாஹ் இவரை கொண்டு நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, இந்த காரியங்கள் நடத்தக்கூடிய இன்னும் ஒரு ஆளை வந்து இடத்துல போட்டு வை. ஒரு ஆள் போயிட்டா 100 ஆள் வந்துடுவாங்க. இப்படி தான் அல்லா தாலா வச்சிருக்கான். ஒருத்தர் போயிட்டா பழையன கழிதனும் புதியன போதும், ஒருத்தர் போவார் இன்னொருத்தர் வருவார்.